பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாக்கியாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த இனியா ரொம்ப சோகமாக இருக்கிறத கவனிக்கிறாரு நிதேஷ். என்ன இனியா, என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்குறாரு. உடனே இனியா சொல்கிறாங்க, இல்லை என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், எல்லாரும் என்கிட்ட சந்தோஷமாக பேசினாங்க. என்னோட அம்மா மட்டும்தான் ரொம்ப சோகமாக என்கிட்ட நல்லபடியாக பேசாமல் இருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க என் அம்மா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என் கல்யாணத்துக்காக ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் அது எல்லாம் சரியாயிருச்சான்னு கூட எனக்கு தெரியல. அதை பற்றி கேட்டால் என் அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்கள் அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு நிதிஷ்கிட்ட கேட்குறாங்க இங்கே வந்து இனியா. நிதிஷ்க்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய அப்பா இந்த கல்யாணத்தை காரணமாக வச்சு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சிருந்தோம். நிதிஷ் அதை பற்றி இனியா கிட்ட சொல்லாமல், எனக்கு எதுவும் தெரியாது இனியா, தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது பெரியவங்களோட பிரச்சனை, அவங்களே பேசி சமாளிச்சுப்பாங்க. நீ எதுக்காக இதை பற்றி யோசிக்கணும்? ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்கல்ல, உனக்கும் அதை சொல்லியிருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ எப்பயும் போல இரு. இப்போ தான் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்க, அதுக்குள்ளே உன் அம்மா ஞாபகம் வருது, உன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஞாபகமாகவே இருக்கியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் அம்மா எப்பயுமே என்கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க, ஆனால் இப்போல்லாம் அப்படி பேசுகிறதில்ல, அதனால தான் நான் இப்படி உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா. என்னதான் நிதிஷ் இப்படி சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் இங்கே இனியாவுக்கு என்னவோ சரியில்லை. அம்மா அவ்வளோ சோகமாக இருந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போமா, இல்லை ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்களான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சுதாகரை பார்க்கறதுக்காக கோபி வராரு. சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக கோபிக்கிட்ட பேச ஆரம்பிக்க, கோபி எதுக்காக வந்திருக்காருன்னு சுதாகருக்கு நல்லா புரியுது. சொல்லுங்கள் சம்மந்தி, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்கன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, என் பொண்ணு இனியா உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பேசணும்னு சொன்ன உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே, நீங்களும் பாக்கியா மாதிரியே என்ன சந்தேகப்பட்டு தான் இதை பற்றி கேட்க வந்தீங்களா என்ன? நான் யாரையும் ஏமாத்தலை. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராகவே பாக்கியலக்ஷ்மி இருக்கட்டும், ஆனால் அதை அவங்க பொண்ணு இனியாவுக்கு அவங்க கிஃப்டாக கொடுத்துருக்கிறதா தான் நான் வந்து அவங்கக்கிட்ட அந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கேன். இதில் என்ன தான் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. உங்கள் பொண்ணுக்குன்னு பெருசாக நீங்கள் யாரும் எதுவும் செய்யவும் இல்லை, அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்டை இனியா வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இனியா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இங்கே என்ன செய்யனே தெரியாத கோபிக்கு சுதாகரோட எண்ணம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. இந்த ஒரு கல்யாணத்தை காரணமாக வச்சு அப்போ ஏமாற்றி தான் ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காரு. ஆனாலும் இதை பற்றி நம்ம இன்னும் பேசினா, இந்த வீட்டில் என் பொண்ணு வேற நல்லபடியாக இப்போ தான் மருமகளாக வந்திருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்ச கோபியும், சம்மந்தி நீங்கள் இதை கேட்டே வாங்கியிருக்கலாம், ஆனால் பாக்கியா ரொம்ப மனசு வேதனையில் இருக்கா, நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் கோபி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்த சுதாகர் நினைக்கிறாரு, என் முன்னாடி அந்த பாக்கியலக்ஷ்மி இல்லை, வேற யார் வந்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட் என்கிட்ட தான் இருக்குமே தவிர்த்து அதை திரும்பி வாங்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு சுதாகர். இதை பார்த்த இனியா நினைக்கிறாங்க, அப்பா இங்கே நம்மளை பார்க்க தானே வருவார், ஆனால் நம்ம மாமனார்கிட்ட பேசிட்டு நம்மளை கூட கண்டுக்காம ரொம்ப சோகமாக வெளியில் போகிறாரே, அப்படி என்ன தான் பிரச்சனை நடக்குது அங்கே வீட்டில், முதல்ல ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு பாக்கியலக்ஷ்மிக்கு இனியா ஃபோன் பண்ணுறாங்க. இனியா பேசுகிறத கவனிக்கிற பாக்கியலக்ஷ்மி, நீ நல்லா இருக்கியா இனியா, உன்னை எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்களா, உனக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னவோ சந்தேகமாலம்மா கேட்குறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்கள் எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க. அப்பா இன்றைக்கி என் மாமனாரை பார்க்க வந்தாங்க, ஆனால் அப்பா அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பி போனாங்க, என்னை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையாம்மா உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா, அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கைக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன் இனியா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா பேச, இங்கே இனியாவுக்கு நல்லாவே புரியுது, நம்ம மாமனாரால் தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதனால தான் அம்மா இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாங்க, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அப்படி இந்த சுதாகர் என்னதான் செஞ்சாருன்னு நமக்கு முதல்ல உண்மை தெரியணும், அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும். என்னதான் நம்ம இந்த வீட்டோட மருமகளாக இருந்தாலும் முதல்ல என் அம்மா அப்பா தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தானே இவங்க. என் அப்பா பாட்டியோட பேச்சு கேட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன், மற்றபடி விரும்பி ஒன்றும் இந்த நிதிஷை நான் கல்யாணம் பண்ணிக்கலையே,
ஆனால் என் கல்யாணத்தால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே ஒரு சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்ச இனியா இதை பற்றி யார்கிட்ட கேட்கன்னு முதல்ல யோசிக்கிறாங்க. அப்போ தான் இனியாவுக்கு கோபியோட ஃப்ரெண்ட் செந்திலோட ஞாபகம் வருது. செந்தில் அங்கிள் கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அதை பற்றின உண்மையை சொல்வார், நமக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி இங்கே இனியா யாருக்கும் தெரியாமல் கோபியோட ஃப்ரெண்டு செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே செந்திலும், என்ன இனியாமா நீ நல்லா இருக்கியா? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்கணுன்னு நினச்சேன். என்னதான் இருந்தாலும் சுதாகர் வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க, என்னால் அங்கே அப்படியே வந்துட முடியாது. நீ கோபி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்ப்பேன் இனியான்னு சந்தோஷமாக பேசுகிறாரு செந்தில். உடனே இனியாவும், கண்டிப்பாக நானும் வந்து உங்களை பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா முக்கியமான விஷயம்னு கேட்க, இல்லை எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் அம்மா ரொம்ப சோகமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லையேம்மா, பெருசாக எந்த பிரச்சனையும் பாக்கியலட்சுமிக்கு வர வாய்ப்பு இல்லை. அவங்க உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா கோபி உன் பாட்டின்னு எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த கல்யாணத்துக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை என் மாமனார் கேட்டிருக்காரு. ஆனால் யாருக்காகவும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ கொடுக்கவே கூடாதுன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ என்னடானா எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் அப்பா என் மாமனாரை பார்க்க வந்தாங்க, ஆனால் என்னை பார்க்காமே கோவமாக கிளம்பி போயிட்டாரு. அப்படி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் அம்மா இருக்காங்களா, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தான் செந்தில் சொல்கிறாரு, இனியா நீ அந்த வீட்டில் மருமகளாக வாழ்ந்துட்டுருக்க, அப்படியே பிரச்சனை வந்தாலும் கோபி அதெல்லாம் பார்த்துப்பாமா, நீ கவலைப்படாதன்னு சொல்ல. இல்லை, என் அம்மா எப்பயுமே அந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதன் மூலமாக வருமானம் வருதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சே ஆகணும், எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களா அங்கிள் அப்படின்னு பாக்கியாவை பற்றி கேட்டு இங்கே இனியா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகுறாங்க. உடனே செந்திலும் உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா போயிருக்கு, அந்த சுதாகரோட மருமகளா இருக்கிறமா, அதனால தான் இந்த பிரச்சனை உனக்கு தெரிய வேண்டாமே நினைச்சேன். ஆனால் நீ இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமாவும் நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? நானும் கோபி மாதிரியே இந்த சுதாகரை ரொம்பவே நம்பினேன். ஆனால் பாக்கியலட்சுமியை இப்படி ஓ மாமனார் சுதாகர் ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னுடைய கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே இங்கே பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பர் எல்லாத்தையுமே காமிச்சு, இனி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பாக்கியலட்சுமிக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு அவர் சொல்லி வெளியில் அனுப்பிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இனி பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போக மாட்டாங்க போல. உனக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை தந்ததாகவும் உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியலட்சுமி கிஃப்டாக கொடுத்த மாதிரியும் தான் சுதாகர் இப்படி ஏற்பாடெல்லாம் செஞ்சு பாக்கியாவை ஏமாத்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட என்னாலையும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏன்னா சுதாகர் கிட்ட தான் நானும் வேலை பார்க்குறேன். இப்போ நான் பிரச்சனை செஞ்சால் அது எனக்கு பெரிய பிரச்சனையாக வந்துருமே அப்படின்னு தான் நானும் அமைதியாகவே இருந்துட்டேன் இனியா அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே இங்கே செந்தில் வந்து இனியா கிட்ட சொல்லிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இனியா, அம்மா ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லலை, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த கல்யாணமே வேண்டாம், உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள், யாருக்காகவும் ஏன் எனக்காக கூட அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த சுதாகர் ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும்தான் மாற்ற போகிறதா தானே சொன்னாங்க. ஆனால் எதுக்காக எங்கள் அம்மாவை ஏமாற்றி எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக வாங்கின மாதிரி இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கியிருக்காருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதை பற்றி நிதிஷ்கிட்ட கேட்டால் பெருசாக அதை கவனிக்காமல் பதில் சொல்லாமல் வேற போயிட்டாரு. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், என்ன தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்களா. என் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வேன். அந்த ரெஸ்டாரண்ட் இல்லாமல் எங்கள் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதை கூட சொன்னால் நான் ரொம்ப மனசு வேதனைப்படுவேன்னு என் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. கண்டிப்பாக என் அம்மாவுக்கு நான் உதவி செய்வேன். நீங்கள் இந்த உண்மையை சொன்னீங்கல்ல, ரொம்ப நன்றி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட பேசிட்டு இனியா ஃபோனை வைக்கிறாங்க. இனி என்ன செய்யலாம், இவங்ககிட்ட இருந்து எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இனியா. முதல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்ப்போம், அம்மா தான் அங்கே ஓனராக இருக்கிறாங்களா, இல்லை இங்கே செந்தில் சொன்ன மாதிரி சுதாகர் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவரே எடுத்து நடத்திட்டுருக்காரா அப்படின்றது தெளிவாக தெரிய வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து நிதிஷ் தன்னுடைய வேலைக்காக கிளம்பும்போது இனியாவும் கூடவே போகிறாங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்க்க போங்க, நான் என் அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இனியா. அங்கே பார்த்தா பாக்கியா கூட வேலை பார்த்தவங்களும் இல்லை, பாக்கியாவும் இல்லை. இதை பார்த்த உடனே இனியாவால் தாங்க முடியல. என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட், ஆனால் யார் யாரோ வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ என் அம்மாவை ஏமாற்றி இந்த ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் வாங்கிட்டாரு, அதுவும் எனக்கு கிஃப்டாக வாங்கின மாதிரி இப்படி ஏமாற்றிருக்காரு. அதனால தான் அம்மா பொறுமையாக இருக்காங்க. எனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வாங்களே, எனக்கு தான் அது தெரியுமே.
என் பேரை சொல்லி வாங்கினாதான் இந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தானே இப்படி ஏமாத்திருக்காங்க. இனியும் அந்த சுதாகரையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக நிதிஷ்க்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எல்லாரும் இந்த உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாங்கல்ல. நான் எப்படியாவது பேசி சுதாகர் கிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும். அது எனக்காக எங்கள் அம்மா தந்த ரெஸ்டாரண்ட் தானே. நான் எப்படி அதை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குது, அங்கே பாக்கியா உண்மையாகவே இனி அதோட ஓனர் இல்லை அப்படின்னு இங்கே இனியாவுக்கு தெரிய வருது. உடனே ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. நிதிஷ்க்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க இனியா. கோவமாக இருந்த இனியா இங்கே சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை அவங்க எனக்காக கிஃப்டாக கொடுத்துட்டாங்களா என்னன்னு கேட்க, உடனே சுதாகரும், ஆமாம் இனியா, இப்போ தானே நீ மருமகளாக வந்திருக்க, கொஞ்ச நாள் கழிச்சு இதை பற்றி சொல்லலாமேன்னு பார்த்தேன். ஏம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டோட பொறுப்பை நீயே எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா எனக்காக தானே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் நல்லாவே படிச்சிருக்கேன், எப்படி பிஸ்னஸ் செய்யணும்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நான் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிதிஷும், இப்போவே எதுக்காக இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்? கொஞ்ச நாள் வீட்டில் நல்லா சந்தோஷமாக இரு. பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு அப்பாவும் இருக்காங்க, நானும் இருக்கோம். அது மட்டும் இல்லை, வீட்டில் என் அம்மா கூட இப்படி பிஸ்னஸை பார்த்துக்கிட்டதே கிடையாது. நீ எதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மா உங்கள் எல்லாரையும் புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க. இந்த கல்யாணத்துக்காக தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை காரணமாக வச்சு ரெஸ்டாரண்ட்டை வாங்க நினைக்கிறீங்கன்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, எங்கள் அம்மா எனக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா அதை நான் நடத்தினா என் அம்மா அப்பா என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனால தான் பேசாமல் அந்த எங்கள் அம்மா கையெழுத்து போட்ட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் காமிக்கிறீங்களா? என்ன எழுதியிருக்கு என்ன ஏதுன்னு நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அது இப்போ எங்கள் அம்மாவாலேயே கிடச்சதால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல சுதாகர் யோசிக்கிறாரு. என்ன இனியா என்னைக்கும் இல்லாமல் இவ்வளோ தைரியமாக இப்படி பிஸ்னஸ் எல்லாம் நான் தான் செய்வேன்னு சொல்கிறா? ஒருவேளை உண்மையை அந்த இனியாவோட அம்மா பாக்கியலட்சுமி இனியா கிட்ட சொல்லியிருப்பாளோ? இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனியாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு. பரவாயில்ல, டாக்குமெண்ட்டை கொடுப்போம். அப்படி இந்த இனியாவால் பெருசாக என்ன செய்ய முடியும்? என்ன தான் இருந்தாலும் என்ன பிரச்சனை செஞ்சாலும் இப்போ இனியா இந்த வீட்டு மருமக. நாங்கள் சொல்கிறத இனியா கேட்டு தான் ஆகணும். அந்த பாக்கியாவாலையும் கோபியாலையும் எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் இனியா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. இனியாவுக்காக நான் என்ன பிரச்சனை செஞ்சாலும் அமைதியாக தான் இருப்பாங்க இனியா வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படின்ற மாதிரி சுதாகர் யோசிக்கிறாரு. உடனே அவங்க மனைவி கிட்ட சொல்லி அந்த பத்திரத்தையும் கொண்டு வந்து இனியா கிட்ட கொடுக்க சொல்ல இனியா அது எல்லாத்தையுமே படித்து பார்க்குறாங்க. இனியாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக அம்மா தெரிஞ்சு இப்படி செஞ்சுருக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாரும் ஏமாற்றி தான் அம்மா கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டாக வாங்கியிருக்காங்க. அதனால என் அம்மா எவ்வளோ மனசு வேதனையில் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல. இந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கணுன்னா இந்த டாக்குமெண்ட் இருக்கவே கூடாது. இது இருக்க போய் தானே இவங்க எல்லாரும் என்ன வேணாலும் செய்யலான்னு என் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பான்னு நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர போய் எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நானும் இந்த டாக்குமெண்ட்டும் தானே. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எடுத்து அந்த பொறுப்பெல்லாம் எடுத்து செய்யணும்னு ஆசையே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா எப்பயும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும். அதுவும் இந்த சுதாகர் முன்னாடி எங்கள் அம்மா என்றைக்கும் அவமானப்பட்டு நிற்கவே கூடாது அப்படின்னு நினச்ச இனியாவும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு அவங்க முன்னாடியே அந்த ஒன்றும் இல்லாமல் செய்கிறாங்க. இதை பார்த்த சுதாகர், வேண்டாம் இனியா, அந்த டாக்குமெண்ட்டை எதுவும் செஞ்சிடாத. அந்த டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம். அதை வச்சு தான் நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அதை மட்டும் இல்லாமல் இதை ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லும்போதே இனியா அந்த அந்த ஆதாரமே இருக்கக்கூடாதுன்னு அந்த டாக்குமெண்ட்டையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே சுதாகருக்கு அவ்வளோ கோபம் வருது. என்ன இனியா இப்படி செஞ்சுட்ட? உங்கள் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நீ அதை படித்து பார்க்கணுன்னு கேட்டு வாங்கி இப்படி செஞ்சிட்டியே, எங்களையே ஏமாத்திட்டல அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா எனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் தான் என் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. நான் உங்களை என்றைக்கும் ஏமாற்றணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல, உடனே நிதிஷும், இனியா நீ செஞ்சது பெரிய தப்பு. என் அப்பாவுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ என்னடானா நாங்கள் நினைக்காத அளவு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டல. அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் இப்போ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு.
என் அம்மாவை கையெழுத்து மட்டும் வாங்கி ஏமாத்துனீங்கல்ல, அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் எனக்காகவும் தானே, என் மேலே உள்ள பாசத்தில் என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறா அப்படின்றதுக்காகவும் தான் நீங்கள் ஏமாத்துறது கூட தெரியாமல் எங்கள் அம்மா நம்பிக்கையில் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்துனீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இனி இந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, இனி எங்கள் அம்மாவை அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இல்லைன்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை நீங்கள் ஏமாத்தினப்பவே இப்படி நான் செஞ்ச மாதிரி எங்கள் அம்மாவும் செஞ்சுருந்தா உங்களால் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. ஆனால் என் பாட்டியாலேயும் என் அப்பாவாலேயும் தான் எங்கள் அம்மா இப்படி ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கே வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். இனி இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக வந்து கொண்டு வரது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்ல, உடனே நிதிஷும், பார்த்தீங்களாப்பா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரியான கல்யாணம் வேண்டாம், இந்த இனியாவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நீங்கள் தான் பிஸ்னஸ்க்காக இப்படி ஒரு கல்யாணத்தை நீ செஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் அந்த இனியா நம்ம பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் செஞ்சிட்டா. அவங்க அம்மா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறா. இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சுதாகரோட மனைவி சொல்கிறாங்க, என் தம்பி பார்த்த பொண்ணாக இருந்தால் நமக்கு ஏற்ற மாதிரி இருந்திருப்பா. ஆனால் இந்த இனியா நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த பாக்கியலட்சுமி கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்க. அந்த டாக்குமெண்ட்டையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலே இப்போ என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்க, சுதாகர் சொல்கிறாங்க, இனியா, நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும். உங்கள் அம்மா அந்த பக்கமே வரக்கூடாது. ஆனால் நீ இந்த வீட்டில் வாழ மாட்டேன்னு முடிவெடுத்தா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியாவுக்கு என்ன செய்யன்னே தெரியல. எனக்கு என் அம்மாவும் முக்கியம், என் வாழ்க்கையும் முக்கியம். என் வாழ்க்கைக்காக தான் எங்கள் அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டையே சுதாகர் கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ என்னடானா, நான் எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கணும்னு நினச்சா நான் வாழ்க்கை இல்லாமல் நிற்கணும் போல. ஆனால் அந்த சுதாகரோட பையன் நிதிஷும் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே சரியான முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்ச இனியா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி தான் உங்கள் வீட்டு மருமகளாகவே கூட்டிகிட்டு வந்தீங்க. உண்மையாகவே நிதிஷ் என்னை விரும்பவும் இல்லை. இப்போ வரைக்கும் நீங்கள் யாரும் என்னை நம்பி மருமகளாக ஏற்றுக்கவும் இல்லை. இப்போ கூட உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம். அதுக்காக தான் நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கூட என் மேலே பாசம் இல்லாமல் அக்கறை இல்லாமல் இருக்கிற உங்கள் கூட இந்த வீட்டில் நான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு என் அம்மாவோட சந்தோஷம் முக்கியம், என் அம்மாவோட வாழ்க்கை முக்கியம். என்னைக்கு நிதிஷா என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸ்லாம் வேண்டான்னு எனக்காக வராரோ கண்டிப்பாக அவரை நான் ஏற்றுப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன். உங்கள் மருமகளாக இருக்கிறத விட எங்கள் அம்மா வீட்டில் சந்தோஷமாக எங்கள் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் வாழ்கிறது தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் என்றைக்கும் உங்கள் கைக்கு வராது. எங்கள் அம்மா மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருப்பாங்க. இனி உங்களால் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இனியா அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புனது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. நடந்த எல்லாத்தையுமே இனியா சொல்கிறாங்க, அம்மா, நீ கையெழுத்து போட்ட அந்த பேப்பரே இல்லைம்மா. இனி நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ தாம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். அது மட்டும் இல்லாமல் அப்பா, பாட்டி, நம்ம வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அந்த சுதாகர் ஏமாற்றி நல்ல விதமாக பேசி என்ன அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போயாச்சுன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பீங்கன்றதுக்காக தாம்மா உங்களை ஏமாற்றியே கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எனக்கு இது செந்தில் அங்கிள் மூலமாக தான் தெரிய வந்தது. அப்பாவோ இல்லை நீங்களோ சொல்லியிருந்தா நான் அப்போவே இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவெடுத்திருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சிங்க. ஆனால் அந்த சுதாகருக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் முக்கியம். நான் அந்த நிதிஷ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவங்க யாருமே நினைக்கலம்மா. அதனால தான் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்காக கொடுக்கணும்னு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு நிதிஷ் கூட வாழணும். ஆனால் நிதிஷ் திருந்தி வந்தாதான் அவர் கூட நான் வாழுவேன். அது வரைக்கும் நம்ம வீட்டில் உங்கள் பொண்ணாவே நான் இருந்துக்கிறேம்மா அப்படின்னு இனியா ரொம்பவே அழுகிறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி இங்கே கோபின்னு மனவேதனையில் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது. நீ அந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் உன்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் இருந்த. அப்புறம் ஏன் இனியா எனக்காக இப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்க, அம்மா, நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் முன்னேறணும், பெரிய வேலைக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு கொஞ்சம் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்காமல் தினமும் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ரெஸ்டாரண்ட் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுமா.
எனக்கு அங்கே மருமகளாக வாழ்கிறத விட உங்கள் பொண்ணா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது தாம்மா நிம்மதியாகவே இருக்குது. நான் வேலைக்கெல்லாம் போகிறேம்மா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்பயுமே ஓனராக இருக்கணும். உங்களை அந்த சுதாகர் மட்டும் இல்லை, வேறு யார் ஏமாத்தினாலும் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேம்மா. இனி எப்பயும் போல் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நீங்கள் நல்லபடியாக உங்கள் வேலையை பாருங்கள். இனி அந்த வீட்டில் இருந்து யாரும் உங்களுக்கு பிரச்சனை செய்யவே மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். இல்லைனா நிதிஷ்க்கு நானே ஃபோன் பண்ணி பேசி எப்படியாவது மனசை மாத்துறேம்மா. அந்த வீட்டுக்கு நான் கண்டிப்பாக மருமகளாக போவேன். ஆனால் நிதிஷ் திருந்தணும்லம்மா. அது வரைக்கும் நான் இங்கேயே இருந்து என் வேலையை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு கோபியால் பதில் பேச முடியல. நம்மளை அந்த சுதாகர் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. ஆனால் இனியா இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாக்கியா, என்னை மன்னிச்சிரு பாக்கியா. நான் இனியாவுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கவே கூடாது. என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணம் நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சு தானே இந்த சுதாகரை நம்பி நாம் மட்டும் இல்லை இனியாவும் ஏமாந்து போய் வந்து நிற்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்துட்டேன். ஆனாலும் திரும்பி உன் ரெஸ்டாரண்ட் உனக்கே கிடச்சிருச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளையும் அதே மாதிரி மனசு மாதிரி வந்து இனியாவை ஏற்றுக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து கோபி வந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாக்கியாவுக்கு இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இனியா மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துட்டாளே அப்படின்னு நினச்சி மனவேதனையில் இருக்கிறதான்னு புரியலை. ஆனாலும் எனக்கு என் ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு காரணம் என் பொண்ணு இனியா அப்படின்னு இனியாவை பார்த்து அழுகிறது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இனியா, நீ இந்த வீட்டிலையே இருந்து இன்னும் நீ படி, இன்னும் பெரிய வேலைக்கு போ. நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன். உன்னையும் அந்த நிதிஷ் மாப்பிள்ளையவும் கண்டிப்பாக நான் ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அம்மா எது நடந்தாலும் நான் அதை ஏற்றுப்பேம்மா. எனக்கு சந்தோஷந்தாம்மா. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நீ ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணுமா அப்படின்னு இனியா இப்படி செஞ்சதால் இனியா மேலே சுதாகர் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. பாக்கியலக்ஷ்மியவும் அவங்க குடும்பத்தையும் ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியோ வாங்கிட்டேன்னு சந்தோஷத்தில் இருந்தா, அதுக்குள்ளே இனியா மறுபடியும் பாக்கியலக்ஷ்மியை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக்கி என்ன அவமானப்படுத்திட்டாளே அப்படின்ற மாதிரி இனியா மேலே மட்டும் இல்லாமல் அங்கே பாக்கியா, கோபின்னு எல்லார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு சுதாகர்.